ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் கிடைக்கிற, அதாவது டீ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா தாங்க ஃபேமஸாக இருக்கும். சுருளில் வந்துட்டு அதாவது வச்சுருப்பாங்க, பொட்லோன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மெது போண்டான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெது போண்டா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் தான் நமக்கு தேவை. வீட்டில் உள்ள பொருள் இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு நான் 1 கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு என்ன அளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதாவது மைதா மாவு தான் இதில் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். பாக்கி அந்த பாருங்க, 1/2 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது மைதா மாவு வந்துட்டு அதிகமாக இருக்கணும். இந்த அரிசி மாவும் கடலை மாவும் அதில் பாதி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. நான் வந்துட்டு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். அதாவது தயிர் வந்து இப்போ எதுக்காக இதில் போட போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட்டு, நம்ம ஊற வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போண்டா வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப கருத்து போகாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். எப்போதும் போல் தண்ணி, உப்பு இவ்வளோதாங்க. இப்போ இந்த போண்டாவுக்கு வந்து மாவு எப்படி பிசையலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு போட்டுடுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி மாவு பண்ணிடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மைதா மாவு போட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு. இது பச்சரிசி மாவு தாங்க. நான் இடியப்ப மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவு தாங்க போடுறேன். இது ஒரு 1/2 கப்பு. கடலை மாவு ஒரு 1/2 கப். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்து தயிர். இது வந்து நல்லா இந்த தயிர் வந்து போட்டிருக்கோம். அந்த தயிரே இதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் ஊற்றின கப்புலேயே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி. அவ்வளோதான், மாவு வந்துட்டு பிணைஞ்சாச்சு. பாருங்க, இது மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க மாவு. ரொம்ப வந்துட்டு இது பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கணும் மாவு. இது பாருங்கள், இப்படி எடுத்து போட்டோம்னாக்கா அப்படி போடுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காய வச்சிடுறேன். இப்போ போண்டா போடலாம். பாருங்க, இந்த மாதிரி உருட்டி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அப்படி போடுங்க. அடுப்பு வந்து மெதுவாகவே வச்சிங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா வந்துட்டு நம்ம போடுறதுக்கட்டியும் அப்படியே வந்துட்டு அது அப்புறம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் கொதிச்சிருந்துச்சுனாக்கா சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்துட்டு அப்படியே செவந்து போன மாதிரி ஆகிடும். உள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு வேகாது. வேகட்டும். அவ்வளோதான், எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம்.
இது குட்டி குட்டியோட அப்படி இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும்போதே ஆசைப்படுவாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சூப்பரான ஒரு மெது போண்டா ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்லா டீயை போட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.